வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழுவை மீண்டும் கூட்டக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் மனு. சட்ட விதிகளுக்கு எதிராக தலைமையில் மாற்றம் செய்ய முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வைகைச் செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான குஜராத் கலவர வழக்கு தள்ளுபடி. உச்சநீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரம், திருப்பூரில் மினி டைடல் பூங்கா அமைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். உற்பத்தியில் தெற்காசியாவிலேயே சிறந்த இடத்தை தமிழகம் அடைந்துள்ளதாக பெருமிதம். பாஜக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரௌபதி முர்மு இன்று வேட்புமனு தாக்கல். முர்முவின் தேர்வை நாடே பாராட்டுவதாக பிரதமர் மோடி பெருமிதம். எதிர்க்கட்சிகளின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹாவுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு. மத்திய அரசு நடவடிக்கை. தமிழகத்தில் கொரோனா அதிகரித்தாலும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படாது. பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வலியுறுத்தல். புதுச்சேரியில் அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் தவிக்கும் மக்கள். ஓட்டுநர், நடத்துனர் தாக்கப்பட்டதாக கூறி போராட்டம். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டின் முன்பாக அதிமுக நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை நேரலையில் பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுக்குழு கூட்டம் நேற்று 23/6/2022 அன்று சென்னை மாநகரத்தில் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தை பற்றி நேற்று முன்னாள் கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளரும் இன்றைய தஞ்சை மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளருமான திரு வைத்தியலிங்கம் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார், எழுப்பியிருக்கிறார். இந்த பொதுக்குழு கூட்டம் முறையாக கூட்டப்படவில்லை, இதற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, இந்த பொதுக்குழுவிலே பொதுக்குழுவினர்களை வைத்து நடத்தப்படவில்லை, கூலி ஆட்களை வைத்தும் அடியாட்களை வைத்தும் நடத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். 2. 3, கழகத்தினுடைய அவைத்தலைவராக டாக்டர் திரு தமிழ்மகன் ஹுசைன் அவர்களை முறைப்படி தேர்வு செய்யப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். 4, இந்த பொதுக்குழுவிலே நடந்து முடிந்த கழக அமைப்பு தேர்தலை அங்கீகரிக்காததால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் உடைய பதவி செல்லாது, அதனால் இந்த பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்களுடைய பதவி செல்லாது என்று சொல்லியிருக்கிறார். மற்றும் கடைசியாக மீண்டும் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இப்படி 4 முக்கியமான கேள்விகளை சொல்லியிருக்கிறார். பிறகு சில தேவையற்ற வார்த்தைகளை, கருத்துக்களை எப்பொழுதும் போல தலைமை கழகத்தில் நடைபெறுகிற கூட்டத்திலே ரவுடித்தனமாக பேசுவதைப் போல பேசியிருக்கிறார். எங்களுக்கு இப்போ அதை பற்றி பேசவில்லை, நாங்கள் பேச வேண்டுமென்றால் நாங்கள் பேசலாம். ஆனால் இப்போ அவர் எழுப்பியிருக்கிற இந்த 5 கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதலிலே, இந்த பொதுக்குழு முறையாக கூட்டப்படவில்லை, இந்த பொதுக்குழு சட்ட ரீதியாக கூட்டப்படவில்லை, இதுக்கு அங்கீகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இது முக்கியமான ஒரு கேள்வி. இந்த பொதுக்குழு கூட்டுகின்ற அதிகாரம் விதி 19 யாருக்கு இருக்கிறது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. கழக விதியில் பொதுக்குழுவை ஒன்று பொதுச் செயலாளர், இப்போது அது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று மாற்றப்பட்டிருக்கு. அவர்கள்
இந்த பொதுக்குழுவை கூட்டலாம். ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக கழகத்தினுடைய பொதுக்குழுவை கூட்டப்பட வேண்டும். பிறகு தேவைக்கேற்ப எப்போது வேண்டுமானாலும் பொதுக்குழுவை கூட்டுகின்ற அதிகாரம் ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் உண்டு. மற்றும் இல்லை என்றால் மொத்த பொதுக்குழு உறுப்பினர்களே 5/1 2665 பேரில் அதை 5ஆக வகுத்து 1 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கொடுத்தால், கையொப்பமிட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரிடம்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லலை. நீ தலைமையகத்தில் யார்கிட்ட கொடுத்துட்டு போகலாம், யார்கிட்ட கொடுத்துட்டு போகலாம். பொதுக்குழு உறுப்பினர் 5 பொதுக்குழு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கொடுத்தால், அப்படி கொடுக்கப்பட்ட அந்த வேண்டுகோளை பொதுக்குழுவை கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அவசியம் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். அவருடைய அனுமதி இல்லை. கொடுக்கப்பட்ட 30 நாட்களுக்குள்ளாக பொதுக்குழுவை கூட்டப்பட வேண்டும். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அனுமதியை பெற்று கூட்டப்பட வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லலை. வேண்டுமென்றால் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா என்ன சொன்னாலும் சிலர் அதை தவறாக சொல்லுவாங்க. அதை அப்படியே படிக்கிறேன் பாருங்க. 19 விதி கழக விதி 19 தலைமை கழக பொதுக்குழு, அதில் பிரிவு 7 கழக பொதுக்குழு கூட்டம் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவசியம் கருதும் பொழுது கூட்டப்படலாம். மேற்படி கூட்டத்திற்கு 15 நாட்கள் முன்பு அறிவிப்பு கொடுக்க வேண்டும். பொதுக்குழு கூட்டம் நடைபெற குறைந்த அளவு, அதாவது மொத்தம் உறுப்பினர்களில் 1/5 பங்கு வருகை தந்திரும் கோரம். பொதுக்குழு உறுப்பினர்களில் 1/5 பகுதி எண்ணிக்கையினர் கையெழுத்திட்டு கேட்டுக்கொண்டால் பொதுக்குழுவின் தனி கூட்டத்தை, நல்லா புரிஞ்சுக்கணும், தனி கூட்டத்தை அறிவிப்பு கிடைத்த 30 நாட்களுக்குள் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் கூட்ட வேண்டும். நல்லா பார்த்துங்க. இங்கே எங்கேயும் எந்த இடத்திலும் அறிவிப்பு கொடுக்கப்பட்ட 30 நாட்களுக்குள்ள ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருடைய அனுமதியை பெற்று கூட்டப்பட வேண்டும் என்று சொல்லல. அறிவிப்பு கிடைத்த 30 நாட்களுக்குள்ளாக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இருக்கிறது. கட்டாய மேண்டேட்டரி. ஆகவே அவர் சொல்லியிருக்கிற இந்த கருத்து முழுக்க தவறு. என்னன்னா, இந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பாளராக இருந்த இந்த கழகத்தினுடைய 23ஆம் தேதிக்கு முன்பு வரை இந்த கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த, தற்போது இந்த கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், முன்னாள் இந்த கழகத்தினுடைய முன்னாள் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த, தற்போது கழகத்தினுடைய தலைமை செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முறைப்படி கையொப்பமிட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் 2665 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் 2/6/2022 அன்று தேதியிட்ட கடிதத்தை அனைவருக்கும் முறையாக அந்த 15 நாட்கள் கால அவகாசம் கொடுத்து 23/6/2022 அன்று சென்னை ஸ்ரீவாரி திருமண மண்டபத்திலே காலை பொதுக்குழு கூட்டம் கூடும் என்று கையொப்பமிட்டு கொடுத்தது யாரு? முன்னாள், இன்றைக்கு இந்த அறிக்கையை, இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிற முன்னாள் கழக துணை ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட கழக செயலாளர் வைத்திலிங்கம் சொன்னாரே. அவர் இன்றைக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற, செயல்பட்டு கொண்டிருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கையெழுத்திட்டு கொடுக்கப்பட்ட கூட்டம். அப்போ திரு ஓ பன்னீர்செல்வம் போட்ட கையெழுத்து இல்லை என்கிறாரா, போலி என்கிறாரா, இல்லை அவருக்கு தெரியாமல் கையெழுத்து ஓ பன்னீர்செல்வம் தனக்கு அறியாமல் அந்த கையெழுத்தை போட்டேன் என்று சொல்கிறார்களா? வைத்துக் கொண்டாலும் அப்படி இது முறையற்ற கூட்டம் என்று சொன்னால், நீதிமன்றத்திலே நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற காலகட்டத்தில், பல்வேறு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கிற, மக்களுடைய ஜீவாதார பிரச்சனைகள், அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட பல்வேறு பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் இருக்கிற காலகட்டத்திலே
இன்றைக்கு விடியற்காலை அதிகாலை 3 மணி அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிற மிக முக்கியமான இந்த வழக்கை விவாதித்து முடிவெடுக்கவில்லை என்றால் நாடு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிவிடும் என்ற நிலையிலே கருதி விசாரிக்கப்பட்ட அதிகாலை 3 மணிக்கு விசாரிக்கப்பட்ட அந்த வழக்கிலே இவர்கள் சார்பாக நாங்கள் பல்வேறு கேள்வி இருக்குது, அதுக்கு நான் உள்ள போல, இந்த குற்றச்சாட்டுக்கு மட்டும் போகிறேன். அதிலே இவர்கள் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு பொதுக்குழுவை கூட்டுவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சொன்னார்களா இல்லையா என்பதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். ஒன்று, ஓ பன்னீர்செல்வம் போட்ட கையெழுத்து உண்மையா இல்லையா? நீதிமன்றத்திலே வாதாடுகின்ற போது பொதுக்குழுவை கூட்டுவதற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சொன்னார்களா இல்லையா? நீதிமன்றம் என்ன சொல்லுது? இதற்கு முன்பாக இந்த 2 நீதிபதிகளுக்கு முன்பாக விசாரிக்கப்பட்ட அதே தேதியிலே விசாரிக்கப்பட்ட தனி நீதிபதியினுடைய வழக்கு விசாரணை போது அந்த நீதிமன்றத்தில் அதுதான் உண்மையான உரிமையில் வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டது. இந்த வழக்கு ஏன், எதற்காக, எந்த நோக்கத்திற்காக போடப்பட்டது, சட்டத்திட்டங்களை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சட்டத்தின் செயல்பட்டிருக்கிறதா, முறையாக அழைக்கப்பட்டிருக்கிறதா என்று தீர விசாரித்து அனைத்து சட்ட விதிகளையும் சொல்லப்பட்டு என்ன சொல்லிச்சு? பொதுக்குழுவை கூட்டுவதற்கு உண்டு, அதிகாரம் உண்டு. ஒரு கட்சியின் உள்கட்சி விவகாரத்திலே நீதிமன்றங்கள் தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு குழு, ஒரு கட்சிக்குள்ளே ஒரு குழுவை ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை தலையிடுவதற்கு எங்களுடைய வேலை இல்லை, அதிகாரம் இல்லை என்பதில் அதிகாரம் உண்டு. அது முறையாக செயல்பட்டதா இல்லையா என்பதை விசாரிக்கின்ற அதிகாரம் முழுக்க நீதிமன்றத்துக்கு உண்டு. ஆனால் இந்த உள்கட்சி தகராறுகளை நாங்கள் தலையிட்டு பஞ்சாயத்து செய்கிற வேலை நீதிமன்றத்துக்கு இல்லை, அதனுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. போலீஸ் பாதுகாப்பு எங்களுடைய வேலை. அவர்கள் பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பை முழுமையாக யாருக்கும் எந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லாமல், எந்த அபாயம் இல்லாமல் அந்த பொதுக்குழு வருகின்றவர்களுக்கு காட்டுகின்ற அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கான அழைப்பானை எடுத்து வர வேண்டும். எந்தவித ஆயுதங்களும் எடுத்து வரக்கூடாது. போலீஸ் முறையாக அதை பரிசோதனை செய்து உள்ளே அனுமதிக்க வேண்டும். காரில் ஒருவர்களுக்கு கார் பாஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளோடு அது அந்த தெளிவாக அந்த உத்தரவு போடப்பட்டது. ஆனால் அது பிறகு 2 நீதிபதிகள் நீதிமன்றத்தில் கூட என்ன சொன்னாங்க? பொதுக்குழுவை கூட்டுங்கள், இவர்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்போ என்ன அந்த நீதிமன்றம் சொன்ன விதிகளின்படி, ஆணைப்படி 2665 பேர்களுக்கும் முறையான அடையாள அட்டை, புகைப்படமிட்ட அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களை கார் வாகனத்துக்கான அனுமதி சீட்டை கொடுக்கப்பட வேண்டியது அவங்க யாருக்கும் தரல. யாருக்கு கொடுத்தோம்? 3 பேருக்கு தான். திரு ஓ பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி பழனிசாமி, கழக அவைத்தலைவர், இவர் 3 பேருக்கு மட்டும்தான் கார் வாகனம் தரப்பட்டது. அவர்களோடு வருகிற பாதுகாப்பு வாகனம். மீது அனைவரும் அந்த பார்க்கிங் ஏரியாவிலிருந்து இறங்கி, யாராக இருந்தாலும், நாங்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் இருந்தாலும் சரி, ஜெயக்குமாராக இருந்தாலும் சரி, நாங்கள் யாராக இருந்தாலும் அங்கிருந்து இறங்கி அந்த கட்டைப்பட்டிருக்கிற அதிலிருந்து நடந்து போய் அங்கே இருக்கிற எங்களுடைய அடையாள அட்டையை காட்டி முறையாக பதிவு செய்து நாங்கள் உள்ளே சென்று பங்கேற்றோம். இன்னொன்று சொல்லியிருக்கிறார், கையெழுத்து பெறவில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. கையெழுத்து நீங்கள் அனைவரும் நேற்று வந்திருந்தீங்க. 205 வழக்கறிஞர்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 வக்கீல் 3 வக்கீல் இருந்து அந்த பதிவேடு இருந்தது. இன்னொன்று தெளிவாக சொல்கிற, அந்த பதிவேடு என்பது வருகை பதிவேடு இல்லை. கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் இன்னார் என்று வருகை பதிவேடு கிடையாது. அது அந்த பதிவேடு என்பது இந்த பொதுக்குழுவிலே ஏற்றப்படுகிற தீர்மானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் இல்லை நிராகரிக்கிறோம் என்று சொல்லப்பட்டு பதிவு செய்யப்படுகின்ற தீர்மானம் புக்கது. ஆக அதை தெளிவுபடுத்தணும். இப்படி கலந்து கொண்ட அந்த 2669 இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி வந்தது யார் என்றால் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் தான். அவர் முறையாக இறங்கி தன்னுடைய அனுமதி சீட்டையும் தன்னுடைய அடையாள அட்டையும் காட்டி தான் வந்திருக்க வேண்டும். அவர் ஓ பன்னீர்செல்வம் காரிலே சொகுசாக உள்ளே வந்து இறங்கிவிட்டார்.
ஆகவே இந்த கேள்விக்கு இடமில்லை. இந்த பொதுக்குழு ஒருங்கிணைப்பாளர், அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்த அதிகாரம் படைத்த ஒருங்கிணைப்பாளர், இணையமைப்பாளர் கையொப்பமிட்டு அழைப்பான அனுப்பி முறையாக 15 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டு இந்த பொதுக்குழு உயர்நீதிமன்றம் என்னென்ன விதிகளை விதித்ததோ அந்த விதிகள் படி முறையாக கடைபிடித்து இந்த பொதுக்குழு நடத்தப்பட்டிருக்கிறது. இதிலே எந்த விதமான சட்ட விதிமுறைகளும் இல்லை என்பதை முன்னாள் துணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த தகவலை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். ஒன்று இருக்கு விஷயத்தை ஆகவே இதில் எந்தவித சட்ட விதிமுறைகளும் இல்லை. முறைப்படி நாங்கள் இதை நடத்தியிருக்கிறோம். இன்னொன்று, இரண்டாவது, அவைத்தலைவரை முறையாக தேர்வு செய்யப்படவில்லை, அந்த தேர்வு செல்லாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த விதியில அவைத்தலைவர் யார் தேர்வு செய்ய என்ன சொன்னார்? அவரு அவைத்தலைவரை இதற்கு முன்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் தான் நியமனம் செய்து அறிவிப்பார்கள் என்றார்கள். அம்மா அவர்கள் தான் அறிவிப்பார்கள் என்று சொன்னார். ஆனால் அது கிடையாது, சட்டம் அப்படி இல்லை. இது வரைக்கும் அப்படி அம்மா இருந்தாங்க. அம்மா என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அம்மா என்ன சொல்லுறாரோ அது எங்களுக்கு சட்டம். அம்மா எதை சொன்னாலும் எங்களுக்கு சட்டம், அதை நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். அம்மாவும் முறையாக சட்டப்படி தான் செயல்படுவார்கள். சட்டப்படி தான் அம்மா ஒரு அந்த இடைப்பட்ட காலத்தில் 5 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த அவைத்தலைவர் தேர்வு யாராவது நீக்கப்பட்டிருந்தாலோ இல்லை அந்த இடம் வெற்றிடம் ஏற்பட்டிருந்தாலோ அம்மா பொதுச்செயலாளர் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னார் தற்காலிக அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அறிவிப்பார்கள். பிறகு அடுத்து வர பொதுக்குழுவிலே அதுக்கான அங்கீகாரத்தை அம்மா அவர்கள் முன்மொழிந்து அந்த பொதுக்குழுவிலே அங்கீகாரம் பெறுவார்கள். இதுதான் முறை. ஆனால் இவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு, தெரியாமல் சொல்லலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், இவருக்கு நன்றாக தெரியும், தெரிந்திருந்தே திட்டமிட்டு சொல்கிறார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒருங்கிணைப்பாளரும் இணையமைப்பாளரும் தான் அவைத்தலைவரை தேர்வு செய்கிற அதிகாரம் உண்டு என்றார். அது இல்லை. விதி சொல்கிறோம். தலைமை கழக பொதுக்குழு விதி 5, விதி 19 பிரிவு 5, தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி தலைமை கழகத்தின் அவைத்தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். யார் தேர்ந்தெடுக்கணும்? கழகத்துடைய பொதுக்குழு கூடி கழகத்துடைய அவைத்தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். எங்கேயும் எந்த இடத்துலையும் பொதுச் செயலாளரோ இல்லை ஒருங்கிணைப்பாளரோ இணையமைப்பாளரோ முன்மொழிந்து வழிமொழிந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. ஆக இது தவறு. ஏற்கனவே இன்றைக்கு இவர் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிற முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், இந்நாள் பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கையொப்பமிட்டு, முன்னாள் இணை ஒருங்கிணைப்பாளர் கையொப்பமிட்டு, அவர்கள் முன்மொழிந்து கையொப்பமிட்டு தற்காலிக அவைத்தலைவராக திரு தமிழ்மகன் உசேன் இருப்பார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டும், நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்திலே கூட நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்லாம் வந்தீங்க, பார்த்தீங்க, செய்திகள் சேகரிச்சிங்க, புகைப்படமும் எடுத்தீங்க. அதில் என்ன பண்ணார்? நேற்று பேசிய ஒரே வார்த்தை பன்னீர்செல்வம் அவர்தான். என்ன பேசினார்? எழுந்தார், மேடைக்கு வந்தார். இந்த நடைபெறுகிற இந்த பொதுக்குழுனுடைய தற்காலிக அவைத்தலைவராக திரு தமிழ்மகன் உசேனை நான் வழிமொழிகிறேன் சொன்னாரா இல்லையா என்பதை திரு வைத்தியலிங்கம் சொல்லப்பட வேண்டும். தேர்வு செய்யப்பட்டார். ஆக அப்படி தேர்வு செய்யப்பட்ட திரு தமிழ்மகன் உசேன் 5 ஆண்டு காலத்திற்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருடைய பதவி காலம். இது பொது விதி. அந்த விதியை தளர்த்தவோ நீட்டிக்கவோ பொதுக்குழுக்கு அதிகாரம் உண்டு. ஏற்கனவே தலைமையினுடைய அவைத்தலைவருடைய பதவி காலியாக இருக்கிறது. அப்படி காலியாக இருக்கிற பொதுக்குழு தான் தற்காலிக அவைத்தலைவராக அவர் போட்டிருக்கிறோம். அனைத்து பொறுப்புக்கும் ஒருங்கிணைப்பாளர், இணையமைப்பாளர், கிளை, ஒன்றியம், நகரம், பகுதி, வட்டம், மாநகரம், நகரம், மாவட்டம் எல்லா அமைப்புக்குமான தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது. முடிக்கப்பட்ட அந்த தகவலை தேர்தல் ஆணையத்துக்கும் முறைப்படி தெரிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவைத்தலைவருடைய பதவிக்கான தேர்தல் நடைபெறவில்லை. ஏன் நடைபெறவில்லை? பொதுக்குழு எப்போது கூடுகிறதோ அந்த பொதுக்குழுவை வைத்து அவரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று இருந்தது. ஆகவே இன்றைக்கு முறையாக
ஒருங்கிணைப்பாளரும் இணையொருப்பாளரும் அழைப்பானை அனுப்பி கூட்டப்பட்ட இந்த பொதுக்குழுவிலே முறையாக பொதுக்குழு உறுப்பினர் யாராக ஒருங்கிணைப்பாளரும் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் தான், இணையொருப்பாளரும் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் தான், இங்கே இருக்கின்ற எல்லோரும் பொதுக்குழு உறுப்பினர் தான். யார் வேண்டுமானாலும் அவர் பதவியை முன்மொழியலாம், வழிமொழியலாம். இவருக்கென்று தனி அதிகாரம், அவருக்கென்று ஆல் ஆர் ஈக்குவல். எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். இவருக்கு 2 ஓட்டு, அவருக்கு 3 ஓட்டுலாம் கிடையாது. யாருக்கும் முக்கியத்துவம் கிடையாது. பொதுக்குழுவில் அனைவரும் சமம். என்ன ஒன்று இங்கே ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல், அவள் தான். இருங்க தீர்மானம் கிடையாது, அது தீர்மானம் கிடையாது. எலெக்டட், அதுதான் நல்ல கேள்வி கரெக்டு. அது தீர்மானங்கள் கிடையாது, அதுதான் வர. அது தேர்தல். அனைத்து தேர்தலும் முடிந்து விட்டது. இந்த ஒரு பதவிக்கு மட்டும் பொதுக்குழு கூடிதான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதி. அந்த விதியின்படி கூட்டப்பட்ட இந்த பொதுக்குழுவிலே அவர் பெயரை வழிமொழிந்து தேர்ந்தெடுக்கிறோம். இது எங்க விதிமுறையில் இருக்குது? எங்க நீதிமன்ற அவமதிப்பு இருக்கிறது? நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தது? பொதுக்குழுவை கூட்டுங்கள், 23 தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்றுங்க, நிறைவேற்ற போங்க. அதை பற்றி அதுலேயும் அவர் சொல்லியிருக்காரு. 23 தீர்மானங்களை நிராகரித்தது நீதிமன்ற அவமதிப்பு. நீ போடு, நாங்கள் பார்த்துக்கிறோம். நீதிமன்றம் ஒன்று நிறைவேற்றணும்னு சொல்லலையே. அந்த 23 தீர்மானங்களை தவிர்த்து வேறு எந்த தீர்மானங்களையும் நீ நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லிடுது. ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது பொதுக்குழுனுடைய உரிமை. அதில் நீதிமன்றம் தலையிடுறது. வேறு எந்த தீர்மானங்களையும் மற்ற வேறு விவாதங்கள் இருந்தால் நீங்கள் எல்லாம் விவாதிச்சுங்க, எந்த தீர்மானம்லாம் விவாதிங்க, ஆனால் முடிவெடுக்காதீர்கள். இதுதான் நீதிமன்றம் சொன்னது. தேர்தலை பற்றி எதையுமே சொல்லவில்லை. தேர்தலை பற்றி அவர்களும் சொல்லலை, இவங்களும் சொல்ல. ஆக பொதுக்குழுவிலே முறையாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்தால் நேற்று கூடிய பொதுக்குழுவிலே முறையாக அவருடைய பெயர் முன்மொழியப்பட்டு திரு தமிழ்மகன் உசேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவராக இந்த பொதுக்குழுவிலே முன்மொழியப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினரால் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதில் எந்த விதமான சட்ட விதிமீறல்கள் இல்லை. நீதிமன்ற விதி உத்தரவுக்கு விதி முரணானது இல்லை. தெளிவாக நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். இதில் எந்த ஒரு முறையும் கிடையாது. ஆகவே இது 2. 3 இந்த பொதுக்குழுவிலே தேர்வு செய்ய அமைப்பு ரீதியாக தேர்வு செய்யப்பட்டார்கள். தேர்வு செய்யப்பட்டவர்களை இந்த பொதுக்குழுவிலே அந்த தீர்மானங்களை நீங்கள் நிராகரித்ததால், 23 தீர்மானங்களை நிராகரித்ததால் அவருடைய தேர்வும் செல்லாமல் ஆகிவிட்டது. அவர்கள் அங்கீகாரம் பெறப்படவில்லை. அந்த 23 தீர்மானங்களிலே ஒரு தீர்மானம் இதை அங்கீகரிக்க வேண்டும். அதனால் இவருடைய தேர்வு சரியில்லை, ரத்தாகிவிட்டது. அதனால் இந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறார். அப்படி இல்லை. இதில் அங்கீகாரம் என்பது கழக சட்ட திட்ட விதிகள் எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்கிற எந்த விதியிலுமே தேர்வு செய்யப்பட்டவர்களை பொதுக்குழு அங்கீகரிக்க வேண்டும் என்று எங்கேயுமே சொல்ல, எங்கேயுமே கிடையாது. முறைப்படி இயற்றப்பட்ட சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு பொதுச் செயலாளரோ இல்லை ஒருங்கிணைப்பாளரோ இணையொருப்பாளர்களோ அறிவித்திருக்கின்ற அந்த தேதியிலே அந்த விதிமுறைகள் படி தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும். இந்த விதிகளை கூட நடத்தப்பட்ட இந்த தேர்தல் விதிகளை முடிந்த பிறகு இந்த முடிவுகளை தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் போய் தெரிவிக்கணும். கழக சட்ட விதிகள் இல்லை, தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள். தேர்தல் ஆணைய விதிமுறை என்ன சொல்லுது? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களுடைய கழக தேர்தலை நடத்துங்கள். அப்படி நடத்தி முடிக்கப்பட்ட அந்த முடிவுகளை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். தெளிவுபடுத்தப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றில்ல. தேர்தல் ஆணையத்துக்கு ஜஸ்ட் மியர் இன்டிமேஷன், நாட் டு கெட் தி அப்ரூவல் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். அறிவிப்பா அப்படி முறைப்படி அறிவிக்கப்படவும் தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த தேர்தல் யார் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், கிளைக்கழகம், ஒன்றிய கழகம், நகரம், மாநகராட்சி, பகுதிகள், மாவட்ட கழகம், நியமிக்கப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனையும் முடித்து தலைமை கழக அவைத்தலைவரை தவிர்த்து, அவைத்தலைவர் தேர்தலை தவிர்த்து மற்ற அனைத்தும் முறையாக திரு அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம், அன்றைய தேர்தலில் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்த திரு எடப்பாடி பழனிசாமியும் கையெழுத்திட்டு தேர்தல் ஆணையத்திற்கு முறையாக
தெரிவிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இப்போது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு அவர் தலைவராயிட்டிருக்கின்ற ஓ பன்னீர்செல்வத்துக்காக ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக என்ன பேசுவது என்று தெரியாமல் இன்றைக்கு ஒரு கருத்தை, அவர் தவறான ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்றால், அப்போ ஓ பன்னீர்செல்வம் போட்ட அது கையெழுத்து தன்னுடைய கையெழுத்து இல்லை என்கிறாரா? சொல்லுங்க, சொல்லுங்க. முறையாக தேர்வு செய்யப்பட தெரிவிக்கப்பட்ட விதிப்படி கழக விதியிலே, சட்ட விதிகளே எங்கேயும் எந்த இடத்துலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய தேர்வை பொதுக்குழு அங்கீகரிக்க வேண்டும் என்று எங்கேயுமே எந்த விதியிலும் இல்லை. நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். நீ சொல்லுங்க, நாங்கள் அப்படியே விட்டு நீ நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போயிடும். இருங்க, முடிக்கலங்க. விதிகளில் எந்த வித கழக விதிகளில் ஏதாவது ஒரு இடத்துல இதை பொதுக்குழுவில் வைத்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்னா சொல்லுங்க. நான் ஓப்பனாக அவருக்கு சவால் வர்றேன். சும்மா வாயால் பேசுறது, இந்த கூவுறது, கத்துறது இதெல்லாம் வேண்டாம். முறைப்படி பேசுங்க, ஜனநாயக முறையில் பேசு, நாகரிகமாக பேசு. சொல்லு. இப்போ சொல்கிறோம், எந்த விதி எந்த பிரிவின் கீழே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பொதுக்குழுவில் வைத்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ அவர் சொல்கிறார், அவரே மாட்டிக்கிறார். என்ன சொல்கிறாரு? வாதத்துக்கு வச்சுக்கிறோம், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் பொதுக்குழுவில் வைத்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் சொல்கிறார். இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி, ஒருங்கிணைப்பாளர், இறைவணிகப்பாளர் தேர்வு நடந்தது. எதன் அடிப்படையில் அந்த தேர்வு நடத்தப்பட்டது? 1/12/2021 1/12/2021 சென்னை எம்ஜிஆர் மாளிகையிலே நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. அந்த தீர்மானத்தில் என்ன சொல்லப்படுகிறது? கழக விதி திருத்தப்படுகிறது. என்னென்னு விதிகளில் 20(1) ஒரு திருத்தம். என்ன திருத்தம் பண்ணது? ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்கள் கழக அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று ஒரு விதி. 43 விதி 43ல் கழக பொதுக்குழுவிற்கு சட்டத்திட்ட விதிகளிலே ஏற்றவோ நீக்கவோ மாற்றவோ முழு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புகளை அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை தவிர அனைத்து அத்தனையும் அதிகாரம் உண்டு. விதி 45 ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருக்கு அனைத்து அதிகாரங்களும் உண்டு. எந்த சட்டத்தை திருத்தவோ விதிவிலக்கு திருத்தவோ இல்லை, விதிவிலக்கு அளிக்கவோ இது அதிகாரம் உண்டு. ஆனால் அடிப்படை விதியான கழக உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படும் அந்த விதியை மட்டும் மாற்றுகின்ற அதிகாரம் இல்லை. இந்த 3 சட்ட திருத்தம் கொண்டாந்தாங்க 1/12. அந்த சட்டத்திட்டத்தின்படி பொதுக்குழுவில் இது அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் பின்னேற்பு வாங்கிடலாம், பொதுக்குழுவில் இதை வச்சு வாங்கிடலாம் என்ற எண்ணத்தில் 1ஆம் தேதி இதை சட்டத்திருத்தம் கொண்டாடுறாங்க. 2ஆம் தேதியே தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் மறுநாளே 20 மணி நேரத்தில் அறிவிக்கப்பட்டு போட்டியின்றி ஏகமனதாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னன்னா, முதல்ல சட்டங்களை ஏற்றவும் திருத்தவும் மாற்றவும் அதிகாரம் படைத்த ஒரே அமைப்பு யாருன்னா பொதுக்குழு மட்டும்தான். பொதுச் செயலாளருக்கோ மற்ற யாருக்கும் எந்த அதிகாரம் இல்லை. அது விதி 43ல் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், படிக்கிறேன் பாருங்கள். அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் அதில் பேசிய வைத்திலிங்கம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.
அதிமுக தலைமையை சட்டவிரோதமாக எடப்பாடி பழனிசாமி கைப்பற்ற முயற்சிப்பதாகவும் அடுத்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரியும் டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மனு அளித்துள்ளார். சென்னையில் நேற்று அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது அடுத்த பொதுக்குழுவுக்கான தேதி ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வத்திடம் கலந்தாலோசிக்காமல் அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த அவர் கூட்டத்திலிருந்து வெளியேறினார். அதிமுகவில் ஒற்றை தலைமை கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் நேற்றிரவே டெல்லி சென்றடைந்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இன்று தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் அதிமுக தலைமையை எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சட்டவிரோதமாக கைப்பற்ற முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதிமுகவின் தலைமை என்பது அனைத்து பொது விதிகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்றும் சட்டத்திற்கு புறம்பாக அதனை மாற்ற எடப்பாடி பழனிசாமி முயல்வதாகவும் புகார் கூறப்பட்டுள்ளது. ஜூலை 11ஆம் தேதி மீண்டும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவது ஏற்புடையதல்ல என்றும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஓ பன்னீர்செல்வத்துடன் அதிமுக எம்பி ரவீந்திரநாத், எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன், கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் ஆகியோர் உடன் சென்றனர். உற்பத்தியில் தெற்காசியாவிலேயே சிறந்த இடத்தை தமிழகம் அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணி டைடல் பார்க் கூட்ட அரங்கில் தொழில்துறை சார்பில் தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்தி மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சென்னை டைடல் பூங்காவில் 212 கோடி ரூபாய் செலவில் அமைந்துள்ள தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்தி முறைக்கான திறன்மிகு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஓசூர் சிப்காட்டில் 33.46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தொழில் புத்தாக்க மையங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். திருப்பூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள் அமைப்பதற்கான அடிக்கல்லையும் முதலமைச்சர் நாட்டினார். 4ஆம் தலைமுறை தொழில் வளர்ச்சி முதிர்வு கணக்கெடுப்பையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். புதிய பொருட்களை வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கு சிறந்த பயிற்சியாளருக்கும் சூழல் அமைப்பு எக்கோசிஸ்டம் அமைத்து கொடுக்கப்படும். தொழில்துறையினருக்கு ஒரு சாதகமான களம் உருவாக்கி தரப்படும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் சிக்கல்களை தீர்ப்பதற்கான நவீன உக்திகளுக்கும் புது புது திட்டப்பணிகளுக்கும் வழிவகை செய்து தரப்படும். இதன் மூலம் தமிழ்நாடு இந்தியாவின் மிகவும் மேம்பட்ட தொழில் மாநிலமாக வளர்ச்சி அடைவது உறுதி செய்யப்படும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான குஜராத் கலவர வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. குஜராத் மாநிலத்தில் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தபோது கடந்த 2002ஆம் ஆண்டு கலவரம் வெடித்தது. 3 நாட்கள் நீடித்த வன்முறையில் இஸ்லாமியர்கள் உட்பட 1000த்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இந்த விவகாரத்தில் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2012ஆம் ஆண்டு சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் செய்த அறிக்கையில் மோடி உள்ளிட்ட 64 பேர் மீதான புகார்களுக்கு ஆதாரம் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து வன்முறையில் கொல்லப்பட்ட காங்கிரஸ் முன்னாள் எம்பி இஷான் ஜஃப்ரியின் மனைவி சாக்கியா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கன்வில்கர், தினேஷ் மகேஸ்வரி, சி.டி. ரவிக்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த டிசம்பர் மாதம் தீர்ப்பை ஒத்திவைத்தது. இந்நிலையில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் மனுதாரரின் மேல்முறையீடு தகுதியற்றது என தெரிவித்தனர். சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கையை உறுதி செய்வதாக உத்தரவிட்ட நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தனர். அடுத்ததாக விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் தொடக்க கல்வி பட்டய படிப்புகளில் சேர ஜூலை 4ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள விளம்பரத்தில் scrt.tnschools.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பங்கள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் ஜூலை 9ஆம் தேதி வரை உரிய கட்டணத்துடன் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் சேர விரும்புவோர் அந்தந்த நிறுவனங்களின் இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம். சீனாவின் குய்ஷு மாகாணத்தில் உள்ள யுவாங்ஷு நீர்வீழ்ச்சியில் அபாயகரமான அளவில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வினாடிக்கு 489 கியூபிக் மீட்டர் என்ற அளவில் தண்ணீர் கொட்டுகிறது. இந்த ஆண்டின் அதிகபட்ச நீர்வரத்தாக இது பார்க்கப்படுகிறது.
மற்றும் பிஎஸ்சி பட்டப்படிப்பு முடித்தவர்கள் 2ஆம் ஆண்டு பொறியியல் படிப்புகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022-23 கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் சேர இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. www.tnlea.com, www.accet.co.in, www.accet.edu.in ஆகிய இணையதளங்களில் வரும் ஜூலை 23ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் 2ஆம் ஆண்டு பிஇ பிடெக் பட்டப்படிப்பு கலந்தாய்வு இணையதளத்தின் வாயிலாக மட்டுமே நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் கொட்டித்தீர்த்த கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. குவாங்ஷி சுவாங் என்ற தன்னாட்சி பகுதியில் நிலச்சரிவில் கட்டிடங்களுக்குள் தகுதி புகுந்தது. அப்பகுதி மக்கள் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 5 மாடி கட்டடம் ஒன்றில் அமைக்கப்பட்டுள்ள சோலார் பேனல்கள் கவனத்தை ஈர்த்துள்ளது. குருத்வாரா ஜங்ஷனில் உள்ள நாராயணராவ் என்பவரின் கட்டடத்தின் பக்கவாட்டில் சோலார் பேனல்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஒரு நாளைக்கு 100 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. தனது கட்டட தேவை போக மீத மின்சாரத்தை அவர் அரசுக்கு விற்பனை செய்து வருவாய் ஈட்டி வருகிறார். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரௌபதி பிரதமர் நரேந்திர மோடியின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். मुख्यमंत्रियों का हमने जिक्र किया। एक भारी हुजूम के साथ संसद भवन परिसर में लाइब्रेरी से प्रधानमंत्री नरेंद्र मोदी की मौजूदगी में इन तमाम लोगों को लेकर वो सेक्रेटरी जनरल के कमरे में दाखिल हुए और वहां पर चारों सेट को समर्पित किया जा रहा है। साथ ही नामांकन की जो प्रक्रिया है उसको पूरा करने की कोशिश की जा रही है और इस तरह देश को हम कह सकते हैं कि राष्ट्रपति चुनाव के लिए जो एनडीए सत्ताधारी पार्टी की जो उम्मीदवार கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் திரௌபதி முர்மு இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யவுள்ளார். மிக முக்கியமாக பட்டியலின பிரிவிலிருந்து முதல் முறையாக அவர் குடியரசுத் தலைவர் பொறுப்பிற்கு இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்யும் ஒரு பெண்மணியாக அவர் பார்க்கப்படுகிறார். தற்பொழுது அவருடைய அந்த வேட்புமனு தாக்கலுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் தற்பொழுது டெல்லிக்கு வந்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் அனைவருமே பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஒரு ஃபார்மல் ஒரு ஆலோசனை நடத்தி தற்பொழுது அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அந்த நிகழ்ச்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். இன்று அதாவது நேரடியாக முர்மு இன்று நாடாளுமன்ற வளாகத்திற்கு வந்த பொழுது அங்கிருக்கும் அந்த மூத்த தலைவர்களான காந்தி, அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களுடைய சிலைக்கு அஞ்சலி செலுத்தி அதன் பின்னர் தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான அந்த பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக இவருடைய தேர்வு என்பது நிச்சயமாக இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கும் ஒரு தேர்வாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை பிரதமர் மோடி ஏற்கனவே தன்னுடைய ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். தற்பொழுது அதற்கான அந்த நடைமுறைகள் அனைத்துமே டெல்லியில் தொடங்கி இருக்கின்றன. இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த வேட்பாளருக்கான அந்த வேட்புமனு தாக்கலானது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக இதில் அதிமுக கூட்டணி கட்சியான அதிமுகவின் சார்பாக ஓ பன்னீர்செல்வம், ரவீந்திரநாத், வைத்தியலிங்கம், தம்பிதுரை உள்ளிட்ட தலைவர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மற்ற தலைவர்கள் பல்வேறு கட்சி பிரதிநிதிகளையும் மற்ற கூட்டணி கட்சிகளை சார்ந்த கட்சிகளானது அனுப்பியிருக்கின்றன. அனைவரும் முன்மொழிவு மற்றும் வழிமொழிதல் கடிதத்தில் பதிவிட்ட பின்னர் தற்பொழுது அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அந்த நடைமுறையானது அங்கே பின்பற்றப்பட்டு வருகிறது. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பல்வேறு மூத்த தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது பங்கேற்பதற்காக நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஒடிசாவிலிருந்து 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களும் தற்பொழுது இங்கே அந்த வேட்புமனு தாக்கலுக்காக தற்போது டெல்லி வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கூட்டணி கட்சிகள் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக திரௌபதி முர்மு தற்பொழுது
தற்பொழுது இந்த வேட்பாளருக்கான மனுவை அங்கே தாக்கல் செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு, அதாவது கூட்டணி கட்சிகளுடனான ஆலோசனை மற்றும் உட்கட்சியுடனான ஆலோசனைக்கு பிறகு திரௌபதி முர்மு இந்த பதவிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற ஒரு விளக்கத்தையும் பாஜக அரசானது ஏற்கனவே அளித்திருந்தது. மேலும் அவருடைய தேர்வு என்பது நிச்சயமாக இந்தியாவிற்கும் ஒரு பெருமை சேர்க்கும் ஒரு தேர்வாகத்தான் அமையும் என்ற ஒரு கருத்தையும் பாஜகவினுடைய பல்வேறு மூத்த தலைவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் அந்த காட்சியத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் ஜூலை 18ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் வரும் ஜூன் 29ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் தற்பொழுது இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். காங்கிரஸை பொறுத்த அளவில் வரும் 27ஆம் தேதி அவர்களுடைய எதிர்க்கட்சியினுடைய வேட்பாளரான யஷ்வந்த் சின்ஹா தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஒருவேளை திரௌபதி முர்மு இந்த அடுத்த குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டால் பட்டியலினத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்த முதல் குடியரசுத் தலைவர் என்ற ஒரு பெருமையை பெறுவார். இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர் என்ற ஒரு பெருமையும் அவர் பெறுவார் என்பதையும் மிக முக்கியமாக இந்நேரத்தில் பார்க்க வேண்டும். சுசித்ரா, இப்போ திரௌபதி முர்மு அவர்களுடைய பொது வாழ்க்கை பின்னணி என்ன? திரௌபதி முர்முவை பொறுத்த அளவில் மிக முக்கியமாக பல ஆண்டுகளாகவே பாஜகவினுடைய பல்வேறு அடிமட்ட பொறுப்பில் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர். அதாவது அடிப்படை தொண்டர் என்ற அளவிலான ஒரு பல்வேறு பொறுப்புகள் அவர் இருந்து வந்தாலும் அடிப்படை தொண்டர் என்ற ஒரு கட்சி பணிகளிலே அதிகமாக அவர் ஈடுபாடு கொண்டிருந்தவர். அதன் பின்னர் தான் சமீபமாக 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டார். தற்பொழுது அவருக்கு இந்த ஒரு குடியரசுத் தலைவருக்கான ஒரு பொறுப்பிற்கு கடந்த ஆண்டே, அதாவது கடந்த முறை பெயர் பட்டியலிலும் அவருடைய பெயரானது ஆலோசனைக்கு வந்திருந்தது. ஆனால் அதாவது ராம்நாத் கோவிந்த் அதற்கு முன்னதாக தேர்வு செய்யப்பட்டு விட்டார். அதனால் அடுத்த முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு ஆலோசனையானது கருத்துக்கள் இருந்து வந்த நிலைதான் தற்பொழுது இந்த முறை எஸ்டி பிரிவிலிருந்து, அதாவது பட்டியலின பிரிவிலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மிக முக்கியமாக பல்வேறு சேவைகளை ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய 2 மாநிலங்களில் அடிமட்ட மக்களுக்கான பல்வேறு நலனுக்காக அவர் பாடுபட்டவர் என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஜார்க்கண்டை பொறுத்த அளவில் ஆதிவாசிகள் நலனுக்காக ஓங்கி ஒலித்த ஒரு குரல் என்பது திரௌபதி முர்முவினுடைய குரலாக இருந்து வந்ததையும் நம்மால் பார்க்க வேண்டும். பல்வேறு ஆதிவாசிகளுக்கான அந்த நில போராட்டங்களிலும் அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த அளவில் அவர் முன்னின்று நடத்தியது குறிப்பிடத்தக்கது. 1990களில் அது போன்ற ஒரு பல்வேறு போராட்டங்களை திரௌபதி முர்மு முன்னின்று நடத்தியதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய அடிமட்டத்திலிருந்து அவர் செய்து வந்த நல காரியங்களுக்காக அவருக்கான இந்த ஒரு பொறுப்பானது வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் ஏற்கனவே கூறியிருந்தார். சுசித்ரா, இப்போ குடியரசு தலைவர் தேர்தலுக்கான இந்த வேட்புமனு தாக்கலை தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திரௌபதி முர்மு தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து யஷ்வந்த் சின்ஹா எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய யஷ்வந்த் சின்ஹா 27ஆம் தேதி செய்வார் என்ற தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.